வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 4 மாதத்தில் மாநகரில் இப்படி ஒரு நூலகமா? காத்திருக்குது தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு. கனவு திட்ட நாயகனின் சிறப்பு திட்டம். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தனசேகர நகரில் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா நூலகத்தை மிஞ்சும் வகையில் தூத்துக்குடியில் மாநகராட்சி சார்பில் நூலகம் அமைக்கப்பட்டு வருகிறது. 11 கோடி ரூபாய் மதிப்பில் 4 மாடி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நூலகம் முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்படுகிறது. அது நவீன மின் வசதிகள், மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது. சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் படிப்பதற்கான அனைத்து புத்தகங்களும் அங்கு அமைக்கப்பட உள்ளது. லிப்ட் வசதி உருவாக்கப்படுகிறது. மேலும் நூலகத்தின் முன்புறம் நூலகத்தை சுற்றி பசுமை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செடிகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடக்கூடிய சிறிய வகை விளையாட்டு அங்கு அமைக்கப்படுகிறது. அந்த நூலகத்திற்கு இருபுறமும் நுழைவு வாயில் அமைக்கப்பட உள்ளது. மாநகராட்சி சார்பில் தனசேகர் நகரில் அமைக்கப்படுகின்ற இந்த நூலகம் தென் மாவட்டத்தில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அனைத்து வகையான நூலகம் அமைக்கப்படுகிறது. மேலும் அனைத்து வகையான படிப்புகள் தொடர்பாக புத்தகங்கள் வைக்கப்படுகிறது. அதுபோல அரசு பணி தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அங்கு அமைக்கப்படுகிறது. மேலும் 4 மாடி தளங்களிலும் ஒவ்வொரு மாடி செல்கின்ற பாதையில் படிப்பவர்கள் தரையில் சொகுசாக அமர்ந்து படிக்கும் வகையிலும் அதற்கு தகுந்தாற் போல் உருவாக்கப்படுகிறது. இதுவரை எங்கும் அமைக்கப்படாத வகையில் அனைத்து வசதிகளும், கழிப்பறைகள், அமர்ந்து படிக்கும் வகையில் வசதிகள், அனைத்து வசதிகளும் இங்கு உருவாக்கப்படுகிறது. பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 4 மாதத்தில் இந்த நூலகம் மக்களின் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டு நடைபெறுகின்ற பணிகள் தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்தார். பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும். மாநகராட்சி சார்பில் கூறப்பட்டுள்ள உத்தரவின்படி அனைத்து அமைக்கப்பட வேண்டும். எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க மக்களை கவரக்கூடிய வகையில் நூலகம் அமைக்கப்படுகிறது என்று கூறினார். இது மாநகராட்சி மேயர் ஜெகனின் கனவு திட்டமாகவே இந்த நூலகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆய்வின் போது மாநகராட்சி உறுப்பினர்கள் சுரேஷ்குமார், கீதா முருகேசன், வடக்கு மண்டல உதவி ஆணையர் முனீஸ் அகமது, மாநகராட்சி அதிகாரி ராஜேஷ் கண்ணா மற்றும் திமுக நிர்வாகிகள் CS ராஜா, ராஜாமணி, பேச்சுமுத்து, பிரபாகர், ராமர், ஜேஸ்பர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மாநகராட்சி மேயர் ஜெகனின் கனவு திட்டமாகவே இந்த நூலகம் அமைக்கப்படுகிறது. இந்த நூலகத்தின் 5வது மொட்டை மாடியில் நின்று பார்த்தால் தூத்துக்குடி மாநகரின் பாதி வரைபடங்களை நீங்கள் பார்த்து விடலாம். நவீன வசதிகளுடன் பல்வேறு அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. மாநகர மக்களே, 4 மாதங்கள் பொறுத்திருங்கள், உங்களுக்காகவே அமைக்கப்படுகிறது இந்த தென் மாவட்டத்தில் நவீன முறையில் அமைக்கப்படுகின்ற மாநகராட்சி நூலகம். பிரச்சனை இல்லை.
ஒன்று இப்போ ஒன்று பார்த்தது பென்சில் போட்டுருங்க போட்டு சீப்பாக இருக்குது சீட்டோட மொத்தமாக ஓடி போயிடலாம் முன்னாடியே. ஓப்பன் கிளாஸ் மணி போட்டிருக்கு ஃபியூச்சர் லைசன்ஸ் பண்ணிக்கலாம். சரி இதில் வந்தால் வந்து போடு வேலை இருக்கு. நீ இப்போ இருக்குனாதான் ஒரு வருஷம் ஆனதே கிடையாது. ஒரு வருஷம் மற்ற கெட்டதே கிடையாது. கேட்கவே மாட்டேன். ரெடி பண்ணால் வேலை முடிவு பண்ணீங்கன்னா ஐட்டம் வேணும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நெருங்கி கொண்டு போனே அவனால் அவங்க பெரிய ஃபுல்லாக பூசியிருப்பார். பூசிடுங்க. ஏன்னா உனக்கு மழை வந்துட்டுனா அப்புறம் டைல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குல்ல. டைல்ஸ் வந்து ஒரு 4 மாடல் எடுத்து நல்லா படிச்சுங்க. படிக்கிற இடம் பள்ளிக்கு உடனே மழைக்கு கூட ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக அது நிறைய வேலை இருக்கு. தயவுசெய்து நெருக்கமாக இருக்குங்க. மொத்த அடிமையாக அடிக்காங்க. கிளியராக இருக்கும். நல்லா நம்ம வீட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கணும். நீங்கள் பட்டி